வணக்கம். நான் தமிழ் வேதா. ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் 2026ஆம் வருடத்திற்கான ராசி பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி 120 டிகிரி முதல் 150 டிகிரி வரை உள்ளது. இதன் அதிபதி சூரியன். இது நெருப்பு வகை சார்ந்தது. அதனால் எப்போதும் சற்று உஷ்ணமாக பேசுவர். நெருப்பு எப்போதும் மேல் நோக்கியே பரவும். அதுபோல் இவர்களின் எண்ணம், நடவடிக்கைகள் அனைத்தும் உயர்வாக, பிடிவாதமாக இருக்கும். சில சமயம் சிம்மத்தை போல் ஆக்ரோஷமாகவும் இருப்பர். நடைமுறை சாத்தியமில்லாத சில விஷயங்களை நடத்தி வைக்க முற்படுவர். இதனால் நல்ல பெயர், கெட்ட பெயர் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். இது ஒரு ஸ்திர ராசி. எனவே கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பர். இவர்களுடைய அதீத தைரியமே இவர்களின் பலமும் பலவீனமும் ஆகும். சிம்ம ராசிக்கு 2026 புது வருட பலன். இந்த வருடம் பண செழிப்பு வருடம் என்றே சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்கள் அரசியலில் இருந்தால் தன் வாரிசுடன் அரசியல் பதவியை மாற்றிக்கொள்வர். சிலர் தனது தொகுதியை தனது மகனுக்கு விட்டு கொடுத்து விடுவர், அல்லது வாரிசு மற்றும் தனது தொகுதியை பரிமாற்றம் செய்து கொள்வர், அல்லது தந்தை அல்லது வாரிசு யாரோ ஒருவர் தேர்தலில் நின்று மற்றவர் அவரின் வெற்றிக்கு வெகு பாடுபடுவர். எனவே இந்த வருடம் தேர்தல் நடக்கும்போது சிம்ம ராசியார் அரசியலில் ஏதோ ஒரு அதகலம் பண்ணுவார். இந்த நிலையால் பணப்பரிமாற்றம் என்பது நம்ப முடியாத வகையில் அமையும். இந்த அரசியல் எனும் தொழில் மேன்மைக்காக இருக்கிற அத்தனை பணத்தையும் செலவழிப்பர். சர்க்கரை கட்டியாக பேசுவர். சில சமயம் பணம் கொடுக்காமல் பேசி பேசியே ஓட்டு வாங்கி விடுவர் என்றால் பாருங்களேன். இந்த வருடம் இவர்களின் சொற்களை மிக லாபம் ஈட்டி தரும். உங்கள் இளைய சகோதரி வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிக உதவுவர். பெண் பணியாளர்களின் அனுசரணை உண்டு. கலை, அழகு, அடுக்குமாடி சம்பந்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் வசதிக்காக அழகான சிறுதூர பயணம், இருசக்கர வாகனம் வாங்குவீர்கள். சக்தியோடு பரீட்சை எழுதி உயர் மதிப்பெண் பெறுவர். தங்கள் பாடங்களை நேர்மையாகவும் குயுக்தியுடன் எளிமையாகவும் படித்து தேர்வர். உங்களில் சிலர் போர் பம்பை விட்டுவிட்டு கிணற்றை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். நிறைய சிம்மராசியாருக்கு இந்த புது வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலரின் வாரிசுகளுக்கு திருமணமாகி மருமகன் மருமகள் வருவர். உங்கள் வாரிசுகளின் திருமணம் மூலம் திரண்ட சொத்து வந்து சேரும். உங்களில் சிலர் காதல் திருமணம் செய்து கொள்வீர்கள். சினிமா, டிவி கலைஞர்கள் தாங்கள் நினைத்த அளவில் வாய்ப்பு கிடைக்கும். இவை அரிய வாய்ப்புகளாக மட்டுமல்லாமல் நல்ல புகழ், வருமானம் இவற்றையும் தரும். சிலர் வெளிநாட்டு படங்களிலும் நடிக்க இயலும். உங்களில் சிலர் சில அரசியல்வாதிகள் பாத்திரத்தில் நடிப்பீர்கள். சில நடிகர்கள் நிஜமான அரசியலில் ஈடுபட்டு சேவை செய்வர். பங்கு வர்த்தகத்தை பணவரவை அடிப்படையாக கொண்டு ஒன்றுக்கு பதில் மற்றொன்று என மாற்றிக்கொள்வீர்கள். மருத்துவ முறையை மாற்றுவீர்கள். இந்த வருடம் நீங்கள் கேட்டவுடன் கடன் தருவார்கள். ஆனால் தயவு செய்து கடன் வாங்கி விடாதீர்கள். அதுபோல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது. தம்பதிகளுக்குள் ஒன்று சண்டை வரும், அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்தவர்கள் நல்ல லாபம் காண்பர். மேலும் நீங்கள் ஒரு நாட்டிற்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும் போது பதிலாக இன்னொரு பொருளை அங்கிருந்து பண்டமாற்று மாதிரி இறக்குமதி செய்து நல்ல செல்வ வளம் பெறுவீர்கள். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய தொடர்புகள் கிடைக்க பெறுவர். நீங்கள் எந்த தளத்தில் தொழில் செய்பவராக இருந்தாலும் முதலீடு அதிகம் செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு காரணம் உங்கள் வர்த்தகம் வெளிநாட்டு தொடர்பு பெறுவதாகும். சமையல் கலைஞர்கள் பழமையான உணவு தயாரிப்பு மூலம் பேர் புகழ் பெறுவர். உங்கள் மூத்த சகோதரன் டெபுடேஷனில் வேறிடம் செல்வார். இந்த வருடம் நீங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் நன்கு நிறைவேறும். நீங்கள் ரொம்ப வருடமாக யோசித்துக் கொண்டிருந்த குலதெய்வ பிரார்த்தனைகள், சில கோவில்களின் பரிகார பூஜைகள், சில பழைய தங்க நகையை புதுப்பிப்பது, பூர்வீக வீட்டில் சீர்திருத்தம், குழந்தை பருவ நண்பர்களை சந்திப்பது, பண முதலீடுகள், நிரந்தர வைப்புத் தொகை, வங்கி லாக்கர் கிடைப்பது, புதிய மொழி கற்றுக்கொள்வது, சில பெண்கள் சொந்தமாக சிறு தொழில் ஆரம்பிப்பது, வெளிநாட்டை சுற்றி பார்ப்பது என இந்த மாதிரி நெடுநாள் ஆசைகள் இந்த வருடத்தில் நிறைவேறும். இந்த வருடம் இத்துணை எண்ணம், ஆசைகள் நிறைவேறும் போது அவை சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் தானே. நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் சார்ந்து, கௌரவம் சார்ந்து அலைய வேண்டியிருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டி வரும். சில முதலீடுகள் உங்களை அலையச் செய்யும். தண்ணீர் சார்ந்த தொழிலுக்கு நிச்சயம் பயணம் ஏற்படும். சிலர் நன்கொடைகள் வாங்க அலைவார்கள். சிலர் தூக்கமே வரவில்லை என்று அதிக நடைப்பயிற்சி மேற்கொள்வர். சில ரகசிய திட்டங்கள் சார்ந்த பயணம் உண்டு. சிலர் சில விலங்குகளின் விபத்தை தவிர்ப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். உங்களில் சிலர் தாய்நாட்டு பாதுகாப்பு கருதி அலைச்சல் மேற்கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்கள் கவனம் கொள்ள வேண்டியது,
உங்கள் தந்தையின் நலன் கவனிக்கப்பட வேண்டும். அதுபோல் உங்களுக்கு நிறைய நல்லது நடப்பதால் ரொம்ப திருஷ்டிப்படும். அந்த திருஷ்டி அசூயையாக மாறும். அந்த அசூயை உங்கள் மீது வீண் பழி பொல்லாப்பு சுமத்தும். உங்களுடன் நல்ல தொடர்பில் உள்ளவர்களே இதனை செய்வர். உங்கள் வீடு, தோட்டம், வாகனம் இதில் கொஞ்சம் திருட்டு நடக்க வாய்ப்புண்டு. இன்சூரன்ஸ் தொகையை ஒழுங்காக கட்டிவிடுங்கள். பொருட்களில் பாதிப்பு ஏற்பட்டால் பணம் திரும்ப கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம்: நெல்லை காந்திமதி அம்மனை வணங்கவும். சூரியனார் கோவில் சென்று வழிபடுவது நல்லது. நன்றி.